ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். இன்னைக்கு டே ஒன். மொத்தம் நம்ம 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறணும். இன்னைக்கு மதியம் ஒரு 11 மணிக்கு, அதாவது மார்னிங் 11 மணிக்கு நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கிடுவோம். ஸோ இறங்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஊட்டி போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மங்களூர் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இது திருச்சி போயிட்டு மறுபடியும் திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போச்சு. அதனால எங்களுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. நேற்று நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின் ஏறினாங்க. மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் நாங்கள் இங்கே இறங்குனோம். ஸோ ஃபைனலி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைம் 10:55 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ 11 ஓ நாங்கள் அங்கேருந்து டெம்போ ட்ராவலர் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப். நான், யோகி மட்டும் இல்லாமல் எங்கள் அக்காவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அக்காவங்க பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் டெம்போ ட்ராவலர் புக் பண்ணிட்டோம். அவங்களுமே கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, அவங்க வந்ததுக்கப்புறமா கரெக்டாக நாங்கள் லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே கோயம்புத்தூர்லேருந்து போனது பார்த்தீங்கன்னா சரியான வெயில். ஸோ ஹில்ஸ் ஏற ஏற அப்படியே சில்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அங்கே போகிற வழியிலேயே காட்டேரி பார்க் இருந்துச்சு. குன்னூர் வழியில் போனோம். ஸோ போகிற வழியில் காட்டேரி பார்க் இருந்துச்சு. அது சூப்பராக இருந்துச்சு. அங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ அங்கே நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஃபேமிலியாக போனதால அங்கே ஃபேமிலி கூட டைம் பண்ணதால வீடியோ எடுக்க முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நேரம் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ₹25 வாங்குனாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு பார்க் மாரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஊஞ்சல், சர்க்கஸ், குழந்தைங்க சும்மா போனா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஸோ, அங்க பக்கத்திலேயே ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருந்தது. அங்கேயும் நாங்க சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வேற இடத்துக்கு போயிட்டோம். எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, குன்னூர் போயிட்டோம் ஸ்ட்ரெயிட்டா. குன்னூர் போயிட்டு டால்ஃபின் ஹவுஸ் போலான்னு பார்த்தா, அங்க கொஞ்சம் போக டிராஃபிக்கா இருக்கும். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, அங்க எஸ்எஸ் பிரியாணி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க சாப்பிடலான்னு போனோம். ஸோ, ஃபுட்டு ஓரளவுக்கு பரவால்ல, ஓகேவா இருந்துச்சு. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா சாப்பிட்டுட்டு நேரா காட்டேஜ் புக் பண்ணியிருந்தோம். காட்டேஜ்க்கு போயிட்டோம். ஸோ, நம்ப இந்த ட்ரிப்ல ரொம்ப என்ஜாய் பண்ணது இந்த ஒரு காட்டேஜ் மட்டும் தான். ஏன்னா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு காட்டேஜ் இருக்கும்னு சொல்ட்டு. ஏன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு தனி பங்களா மாதிரி குடுத்துட்டாங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா 3 பிஹெச்கே. ஒரு பெரிய ஹாலு, 3 பெட்ரூம். ஸோ, எங்களுக்கு இது கரெக்ட்டா இருந்துச்சு. உள்ள வந்து ஒரு 55 இன்ச் டிவி ஒண்ணு இருந்துச்சு. உள்ள இந்த சேர் வந்து ஊஞ்சல் ஸ்விங்கும் ஒண்ணு இருந்துச்சு நம்பளுக்கு. ஸோ, சோஃபா மட்டும் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நீங்களே பார்ப்பீங்க. 1, 2, 3 ஸோ, இது அப்படியே லைனா போட்டு வச்சிருந்தாங்க. தெர்ல. ஸோ, எப்பவுமே இருக்குமான்னு சொல்லிட்டு. நாங்க போற டைம்ல இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸா இருந்துச்சு யூஸ் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாம ஆரவ் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தான். இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா, செம்ம பெருசு ஹாலு. ஹால்லயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம 3 பெட்ரூம் குடுத்துருந்தாங்க. எல்லாத்துலயும் அட்டாச்ட் பாத்ரூம் வித் டிவி எல்லாமே இருந்துச்சு. ஸோ, ஒரு பெட்ரூம்ல மட்டும் நம்மளுக்கு இது குடுத்துருக்காங்க. பால்கனி குடுத்துருக்காங்க. ஸோ, பால்கனி மீன்ஸ் அதுதான் நம்ம வியூ ஏதாச்சும் பார்க்கணும்னு சொன்னோம்னா, போயிட்டு அங்க நின்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான். ஸோ, இது பார்த்தீங்கனாலே இந்த வீடு பார்த்தீங்கனாலே ஃபுல்லா ஹில்ஸ் மேல தான் இருக்கு. நாங்க இது புக் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, காட்டேஜ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற என்ன இந்த காட்டேஜோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க வந்து சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. சூப்பரா பார்த்துட்டாங்க மீன்ஸ் நம்மளுக்கு எது எது வேணுமோ, எந்தெந்த தண்ணியா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், எல்லாம் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு ஒண்ணு ஒண்ணு பார்த்து செஞ்சு குடுத்தாங்க. ஸோ, அதனால ஸ்டே வந்து ஒர்த்து தான். நீங்களும் போனீங்கன்னா, மறக்காம இந்த காட்டேஜ் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டேஜ் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த காட்டேஜ்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்மளுக்கு வீட்ல சமைக்கிற மாதிரி அவங்களே சமைச்சு குடுக்குறாங்க. ஸோ, அதுக்கு நம்ம தனியா பே பண்ணிறணும். அது பிரச்சனை இல்ல. நார்மலா தான் இருக்கு பிரைஸ் எல்லாமே. ஸோ, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து சரியான குளிரு. நாங்க இங்க வந்து சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்த உடனே லைட்டா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் மழை வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் குளிர ஆரம்பிச்சுருச்சு. கீழ நம்மளுக்கு இருந்த வெயிலுக்கும், மேல இருக்கிற சில்னஸுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தமே கிடையாது. ஸோ, நாங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நைட்டு பார்பிக்யூ வேணும்னு சொல்லிட்டு. ஸோ, அதனால அவங்க பார்பிக்யூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரியான சில்லுன்னு இருந்தது. கிளைமேட்னா கிளைமேட் அப்படி ஒரு கிளைமேட்டு. நாங்கலாம் போன உடனே எங்களுக்கு குளிர் உதிர ஆரம்பிச்சுச்சு உடம்பெல்லாம். கடகடன்னு குளிச்சுட்டு, எல்லாரும் ஷர்ட்டு, ஸ்வெட்டர் அது இதுன்னு போட்டுன்னு ரெடியா உட்காந்துட்டோம். ஏன்னா நம்மளால முடியல. நம்ம அங்க போயிட்டு இந்த ட்ராக்கு, ஷார்ட்ஸ்லாம் போட்டு உட்காரவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க அசால்ட்டா இருந்தாங்க. பட் நம்மளுக்கு முடியல. ஸோ காட்டேஜ் இது பார்க்குறீங்களா? இது பக்கத்து காட்டேஜ். ஸோ இதுதான் நம்ப காட்டேஜ். இது பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா செம சூப்பரா இருந்துச்சு. இந்த டிவிலலாம் காட்டுற மாதிரி.
ஸோ பார்பிக்யூவும் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு நாங்க டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்க போயிட்டோம். ஏன்னா நாளைக்கு காலையில வந்து நாங்க சைட் சீயிங் போறோம். சைட் சீயிங் எங்கெங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வரும் வீடியோல பாருங்க. ஸோ சைட் சீயிங் போறதுனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, கடகடன்னு சாப்பிட்டுட்டு எல்லாரும் போய் சீக்கிரமா படுத்து தூங்கிட்டோம். ஸோ இது வந்து டே 2. டே 2 பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சுன்னா, நாங்க கிளம்பி ரெடியா நின்னுட்டோம். ஸோ டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்போ டிராவலர் டிரைவர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு போனதுனால எங்க கூட இல்லவரு நாங்க ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வண்டி பஞ்சர்ன்னு சொல்ட்டாரு. சரி அவர் வர லேட் ஆச்சு. ஸோ அதனால வீட்லயே உள்ள எல்லாரும் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வெளியில வந்து கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஆரவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தான். நான் ஒண்ணு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க லோக்கல் கேப் மட்டும் எதுவும் புக் பண்ணி போயிறாதீங்க. அவங்களுக்கு கரெக்ட்டா தெரியுது எங்கெங்க போனா லேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்மள கரெக்ட்டா அங்க கூட்டு போய் விட்டுட்டு, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு டேவே முடிச்சு விட்டுர்றாங்க. நீங்க வெளியில எங்கேயாச்சும் ஏதாவது இந்த ஊட்டி இல்லாம இந்த கோயம்புத்தூர் ஈரோடு அது மாரி அங்க ஏதாச்சும் கேப் எடுத்துட்டு போங்க. அவங்க நம்மளுக்கு நல்லா சுத்தி காமிப்பாங்க. ஸோ கேப் டிரைவர் வந்ததுக்கு அப்புறமா நாங்க கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா போட் ஹவுஸ் போயிட்டோம். போட் ஹவுஸ் போகும்போது கொஞ்சம் லைட்டா வெயிலா தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தெர்ல வெயில். தண்ணீல இருந்ததுனால. காத்துமே ஜில்லுன்னு அடிச்சதுனால வெயில் அவ்வளவா தெர்ல. ஸோ எனக்கு வந்து போட்டிங் அந்த தண்ணிய பார்த்தோனே பயமா இருந்துச்சு. சரி போனோமா அப்படின்னு யோசிச்சேன். ஸோ யோகி கூப்பிட்டா. சரி சொல்லிட்டு போயிட்டோம். ஆரவும் ஜாலியா வந்தான். ஸோ இது வந்து எங்க மாமா அவங்க தனியா 6 சீட்டர் போட் 6 இல்ல 4 சீட்டர் போட். அவங்க தனியா எடுத்துட்டு அவங்க ஃபேமிலியா வந்தாங்க. நாங்க 2 சீட்டர் போட் எடுத்துட்டு நாங்க போனோம். போட்டிங் பார்த்தீங்கன்னா, 350 சம்திங் சார்ஜ் பண்ணாங்க. 2 சீட்டருக்கு. 4 சீட்டருக்கு 450 சார்ஜ் பண்ணாங்க. அது இல்லாம டெபாசிட்ன்னு சொல்லிட்டு சேம் அமௌண்ட். 350 + 350 700 வாங்குனாங்க என்கிட்ட. ஸோ 20 மினிட்ஸ்ல வந்து அத திருப்பி குடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஸோ நாங்க 20 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டு 20 இல்ல 30 மினிட்ஸ் சொன்னாங்க. 30 மினிட்ஸ்க்குள்ள போயிட்டோம். 350 ரிட்டர்ன் குடுத்துட்டாங்க. ஸோ போட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் இல்லாம 350 டெபாசிட்டோட 700 பெடல் போட்டுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். நாங்க ஃபர்ஸ்ட்டே போயிட்டு. அதுக்கப்புறம் மதியம் என்ன பண்ணோம்னா, அங்கேருந்து கிளம்பி சாப்பிட போயிட்டோம். ஏன்னா சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சு போட் ஹவுஸ் விட்டு கிளம்புன உடனே. அதனால சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போயிட்டு அங்க குடையெல்லாம் இருந்துச்சு. ஏதோ யோகி வச்சுட்டு இருக்காரு பாருங்க. அந்த குடை பார்த்தீங்கன்னா, வெறும் 250 தான். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குடை ஒண்ணு வாங்கிட்டு அங்க ஸ்ட்ரெயிட்டா பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அங்க ஃப்ளவர் ஷோ போட்டிருந்தாங்க. ஃப்ளவர் ஷோ வந்து நல்லா இருந்துச்சு. பட் நாங்க போனதுனால மழை பெஞ்சு இடமே ஃபுல்லா செத செதன்னு ஆயிடுச்சு. அங்க போ முடியல. எல்லா இடத்தையும் சரியா சுத்தி பார்க்க முடியல. அந்த பொட்டானிக்கல் கார்டன்ல. சரின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ட்ரெயிட்டா ரோஸ் கார்டன் வந்தோம். ரோஸ் கார்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் மழை பெஞ்சுட்டே தான் இருந்துச்சு. ஆனா சரியான குளிர் எடுக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால அங்க கொஞ்ச நேரம் நின்னு எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அங்கருந்து கிளம்பி என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு டே முடிச்சுட்டோம். டால்ஃபின் ஹவுஸ் போலான்னு பார்த்தா டைம் ஆயிருச்சு. அதனால டால்ஃபின் ஹவுஸ்ன்ற பாரு தொட்டபெட்டா போலான்னு பார்த்தா டைம் ஆயிருச்சு. அதனால சரி என்னன்னு பண்ணிட்டோம், ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு கேம்ப் ஃபயர் சொல்லியிருந்தோம். கேம்ப் ஃபயர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து அமுங்கி போச்சு. தூர தூர போட்டதுனால அமுஞ்சு போச்சு. அதனால மறுபடியும் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்தி, போகி கொளுத்துற மாரி கொளுத்தி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்ச நேரம் உட்காந்து கேம்ப் ஃபயர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம். கேம்ப் ஃபயர் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ₹1000 சார்ஜ் பண்ணாங்க இதுக்கு அவங்க. பட் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்து தான். ஏன்னா, அங்க அடிக்கிற குளிருக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மளால வெளியில நிக்கவே முடியாது. அவ்ளோ குளிரு. அந்த இடத்துல நம்மளுக்கு சூடா நெருப்பு கத கதன்னு அவங்க கேம்ப் ஃபயர் போட்டு குடுத்தது. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளில உட்காந்து ஜாலியா பேசிட்டு, என்ஜாய் பண்ணிட்டு, கேம்ப் ஃபயர் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கேயே பார்பிக்யூ நேத்து சொன்னது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொன்னோம். அது வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதி குடுத்தாங்க. ஸோ அங்க வெளியிலேயே உட்காந்து கேம்ப் ஃபயர் போட்டு, அந்த பார்பிக்யூவும் சாப்பிட்டுட்டு, அப்படியே அந்த ஒரு வைபா இருந்துச்சு. சுத்தி சரியான இருட்டு. ஏன்னா இது வந்து ஹில்ஸு மலைக்கு மேல இருக்கு இந்த வீடு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. ஃபேன், ஏசி 2மே கிடையாது. அது இல்லாமயே நம்மளுக்கு வந்து சரியான குளிரு. பெட்ஷீட் இழுத்தி போட்டுன்னு தூங்குற மாரி தான் இருந்துச்சு உள்ள. கால வந்து தரையில வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டதுனால எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா மறக்காம கேம்ப் ஃபயர் போட்டுக்கோங்க. ஸோ ஊட்டின்றதுனால அப்படி எப்படி சொல்றது? நாங்க போன டைமுக்கு தான் அது மாரி இருந்துச்சாம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க இருந்தப்பலாம் கொஞ்சம் எப்படி சொல்றது? கொஞ்சம் ஹீட்டா தான் இருந்துச்சாம். ஸோ அவங்க ஏதோ எங்க ஒரு குட் லக் நாங்க போம்போது, நாங்க போனதே சில்லுன்னு இருக்கணும் கிளைமேட் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணி போனோம். நாங்க போனதுக்கு செம்ம ஒர்த்தா இருந்துச்சு. எப்படி சொல்றது? அங்க நம்ம வந்து இங்க மே மாசம் போறோம். நம்ம வீட்லருந்து கிளம்பி போம்போது சரியான வெயிலு. நம்மளால வெளியில போகவே முடியல. ஆனா அங்க போனா வெளியில வரவே முடியல வீட்ட விட்டு. அந்த அளவுக்கு குளிரு. சரியான குளிரு. அங்க பாருங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்துச்சு. இது வந்து டே 3 தூங்கி எந்திரிச்சுட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க கிளம்பணும். இன்னைக்கு நைட் எங்களுக்கு ட்ரெயினு. ஸோ காலையில எழுந்து பார்த்தா ஒரே மிஸ்ட்டு. வீட்ட சுத்தி ஃபுல்லா மிஸ்ட்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு நின்னுட்டு இருந்தோம்.
அதே மாதிரி கேப் டிரைவர் இன்னைக்கும் லேட்டா தான் வந்தாரு. 10:00 அது இதுன்னு ரீசன் சொல்ட்டு. சரின்னு அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு எங்க போலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்க தொட்டபெட்டா பீக் கூட்டு சொன்னோம். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி கூட்டு போறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா அங்க போனோம். ஃபர்ஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி அங்க அந்த அட்வென்ச்சர் ஈகிள் ஆக்டிவிட்டீஸ் பார்க்ன்னு ஏதோ ஒண்ணு இருந்துச்சு. ஸோ, அதுக்கு முன்னாடி அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா டீ பார்க் போனோம். டீ ஃபேக்ட்ரி. டீ ஃபேக்ட்ரி உள்ள போனோம். டீ ஃபேக்ட்ரி உள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, சரியான கியூ. ₹20 சார்ஜ் பண்ணாங்க டீ ஃபேக்ட்ரிக்கு. ஸோ, அது உள்ள டோக்கன் வாங்கிட்டு உள்ள போறதுக்கு நெறைய பேர் நின்னுட்டுருந்தாங்க. அது உள்ளவுமே இந்த டீ வந்து எப்படி அ ப்ரொடியூஸ் பண்றாங்க? ப்ரொடியூஸா? இந்த டீ வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படியே நமக்கு காமிச்சாங்க. ஸோ மிஷின்ல போயிட்டு அந்த எல்லா இதுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆகி லாஸ்ட்டா அந்த டீ தூளா எப்படி வெளியில வருது சொல்லிட்டு ஃபுல்லா நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முடிச்சுட்டு வெளில போகும்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரு கப் டீ குடுத்தாங்க. ஸோ டீ குடிச்சு பார்த்தா நல்லா இருந்தது. நானுமே வீட்டுக்கு ஒரு டீ பவுடர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது. சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து ஃபுல் க்ரவுடு சரியான க்ரவுடு. உள்ள வந்து அங்கேயுமே சாம்பிளுக்கு 3 சாக்லேட் குடுத்தாங்க. நானுமே சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன். அது முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈகிள் அ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அங்க வந்தோம். அங்க வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க ஜிப் லைன் போணும்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஜிப் லைனிங்க்கு அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1200 சார்ஜ் பண்ணாங்க. 2 பேரா போறதுக்கு. ஸோ 2 பேருக்கு 1200 ஸோ அது மாரி சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்புறம் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆசைப்பட்டு கேட்டதுனால, பசங்களுக்கு மட்டும் நாங்க டிக்கெட்ட வாங்கி குடுத்துட்டோம். அவங்களும் ஜாலியா ஜிப் லைன் என்ஜாய் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு போறதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பயந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க போயிட்டு ஜாலியா போயிட்டு, ஜாலியா வந்துட்டாங்க. எந்த பயமுமே இல்லாம. ஸோ இதோ அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, இத முடிச்சுட்டு தொட்டபெட்டா போலான்னு பார்த்தோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா கோயம்புத்தூர் போயிட்டு, அங்கருந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் எங்க ஊட்டி 3 டே ட்ரிப்ஸ். பட் ரொம்ப மோசமா இல்லாட்டியும் ஓரளவுக்கு நாங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. கிளைமேட் ஒர்த்து, ஸ்டே பண்ண இடமும் ஒர்த்து. சூப்பரா இருந்துச்சு. ம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஊட்டிக்கு போனீங்கன்னா, நீங்களும் இந்த பிளேஸ்லாம் பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் அந்த சைட்லாம் நெறைய இடம் இருக்கு. ஸோ பாருங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அன்டில் டாட்டா பை பாய். நான் உங்க விவசாயம்.